அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 9ஆம் தேதி, சித்திரை மாதம் 26ஆம் தேதி. முற்பகல் வானிலை அறிக்கை. அதாவது நேற்று வரைக்கும் மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு மழை எட்டி பிடிச்சிது, கோடை மழை. கோடைன்னா இந்த கோடை தகிக்குது அப்படியே. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மழை ஒரு லேசாக ஒரு கை கொடுக்கும். எங்கே பார்த்தாலும் வெடிக்குது, மும்முனை மின்சாரம் இல்லை, அதனால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. பொதுமக்களே ரொம்ப, அதாவது வெளியில் போகிறதுக்கே அச்சமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஹீட் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு நல்ல செய்தி சிலருக்கு ஒரு கெட்ட செய்தி. அதாவது இந்த விவசாயம் செஞ்சுருக்க, அந்த பருத்தி போட்டிருக்கிறவங்க, மூணாம் போகம் நெல் நட்டுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இடைஞ்சலான மழையாக கூட இருக்கலாம். அதாவது தண்ணீரை நம்பி தேவைப்படுபவர்கள் இது ஒரு மகிழ்ச்சியான மழையாகவும் இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை நான் இன்றைக்கி இப்போ கூட சென்னையில் இதை பதிவு பண்ணிட்டு நேரத்தில் சென்னையில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில், தென் தமிழகத்தில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. அதாவது கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. இது அதாவது வெப்பசலன மழை பெய்யுங்கிறது எப்பொழுதுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப கடுமையான வெப்பத்தை நம்ம சந்திச்சிட்டோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு மழை ஒன்று வரப்போகுது. அதாவது இந்த கீழடுக்கு சுழற்சியால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெப்பசலன மழையாக இன்றைக்கி 9ங்களா, இன்றைக்கி கூட, அதாவது எப்பொழுதுமே கடற்கரை ஓரங்களில் மழை வராது. ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு கிழக்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் அடித்து அந்த மேகத்தை உள்ளே விடாமல் தடுத்துரும். ஆனால் இந்த வாட்டி அது நடக்காமல் இந்த சுழற்சியின் காரணமாக, அதாவது அந்த கீழடுக்கு சுழற்சி ஒரு 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9, 10, 11, 12, 13 இந்த 4 நாளைக்கு வெப்பசலன மழை. அதாவது தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தமிழகங்க, அதாவது வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடமேற்கு மாவட்டங்கள்லாம் எல்லாமே ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நல்ல மழை பெய்ய போகுது. இந்த மழை எப்படி இருக்குன்னா, வடகிழக்கு பருவமழை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அதனால தான் அந்த தலைப்பில் போட்டிருக்கேன், அக்னி நட்சத்திரத்தில் ஒரு மழைக்காலம். வைகாசி மாதத்தில் ஒரு மழைக்காலம்னு கூட நீ வச்சுக்கலாம். இது ஒரு அரிய ஒரு நிகழ்வு. ரொம்ப நாளாவதுன்னு நினைக்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்சிருக்கோம். இதை தொடர் மழையாக 14ஆம் தேதியிலேருந்து 14, 15, 16, 17 இந்த 4, அதுக்கப்புறம் 18, 19, 20 கூட தொடரலாம். அதாவது நான் சொல்கிறது அந்த பீக் டைம் 14, 15, 16, 17 தொடர் மழை. அதாவது விட்டு கொடை இல்லாமல் போக முடியாது. இப்போ என்ன மாதிரி 3ஆம் போகம் நட்டுருக்கான் பாருங்கள், திமிர் பிடிச்சி போய் அவனுக்கெல்லாம் இப்போ அறப்பறக்க முடியுமா? எனக்கெல்லாம் 20ஆம் தேதிக்கு மேலே அறுவடை. ஆனால் நாங்கள்லாம் அறுவடை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த மாதிரி ஒரு மழை ஒன்று பெய்ய போகுது. அதான் 5 நாள் தாக்கு பிடிச்சி ஆகணும். இப்போ காஞ்சிருக்கு, இழுத்துக்கும், ஏதோ பண்ணிக்கலான்னு வச்சிங்க. ஆனால் இந்த மழை ஒரு அவசியமான மழை. ஆனால் இந்த வெயிலுடைய உக்கிரகத்தை குறைக்கும். ஆனால் இந்த பருத்தி விவசாயிகள்லாம் இப்போ நேற்று கூட இன்றைக்கி எங்களுக்கு விவசாயம் காப்போம் குரூப்பில் ஒருத்தர் போட்டிருக்காரு, அதை வெடித்து காயுது போகுதுன்னு. அவெல்லாம் தண்ணி வெடி வைக்க முடியாமல் நிலமை கூட ஒன்று வரலாம். அதனால் அவ்வளோ பெரிய மழை என்ன பெருசாக பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ எனக்கே ஒரு 5 ஏக்கரை அறக்கணும். நான் என்ன பண்ணுறது, இயற்கையோடு இணைந்து தான் வாழணும். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு பம்பு செட்டு போட்டு விவசாயம் பண்ணோம். இப்போ மழை பெய்ய போகுது, கொஞ்சம் நஷ்டம் அடைய தான் செய்யும், வேறு வழி கிடையாது. ஆனால் இது மானாவாரி விவசாயிகள், அதாவது தென் மாவட்டங்கள்லாம் தகிச்சு மத்திய மாவட்டங்கள்லாம் தகிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃபாக அந்த மழை இருக்கும். அதாவது இதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அக்னியில் ஒரு மழைக்காலம், அக்னி நட்சத்திரத்தில் ஒரு மழைக்காலம். அக்னி நட்சத்திரம்னா அந்த காலத்தில் நம்ம முப்பாட்டை என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, மே 4 to மே 28, அதாவது சித்திரை 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி 14ஆம் தேதி வரைக்கும். அதாவது ராசி கணக்குப்படி மேஷ ராசியில், அதாவது மேஷ ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் இருக்கும். அஸ்வினி பரணி பரணியில் 3ஆம் பாகத்திலேருந்து கார்த்திகை முழுக்க, அதாவது ரிஷபத்துக்கு கூட போகும் 3 பாகம். அந்த மாதிரி காலகட்டத்தில் சூரியன் பயணிக்கும் காலம். அதாவது சயின்ஸ் படி சொல்ல போனால், அதாவது சூரியன்
8 டிகிரி அட்சரேகையிலிருந்து ஒரு 15 டிகிரி அட்சரேகைகளை கடக்கும் காலம் அது வந்து நம்ம ஏரியாவில் இருக்குது. அதை அதாவது வானிலையின் முன்னோடி நம்ம தாங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ தான் அக்னி வெயில் இது அதாவது வந்து அந்த கதிர்கள் வந்து நமக்கு வந்து நேராக தாக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் அதாவது சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு மழை இருக்குது 14, 15, 16, 17. இது வந்து ஒரு எதிர்பாராத மழை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலம் ஒரு காற்று சுழற்சி வந்து இந்த கோடையில் வர்றதுங்கிறது வந்து அக்னியே காணா போச்சு, அவ்வளோதான். அக்னி தவிடுபடியாகிடும். அக்னி நட்சத்திரங்கிறதே ஒன்றும் இல்லை. அக்னி நட்சத்திரம் பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த விவசாயிகள் அதாவது ஏற்கனவே இந்த கோடை விவசாயம் செய்தவர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். விவசாயம் தொடர்பவர்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த மழை பெரிய உதவியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பெரிய வரப்பிரசாதமாகவே இந்த மழை இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதாவது வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறவங்க, பம்பு செட்டு வசதி இல்லாதவங்க இருக்காங்க. அதாவது வந்து புதுசாக இப்போ விட்டுக்கிறவங்க போனவங்க வந்தவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஏன்னா தண்ணி வடிகிறது வந்து வடிகாலெலாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா என்னடா இது கோடையில் போய் வடிகாலை சரி பண்ணி வச்சுக்க சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மழை ஒன்று இருக்குது. அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. அதனால் வந்து இது பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுறது அல்ல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமான ஒரு மழை இருக்குது. நம்மளை விட தென் மாவட்டங்களில் முதல் இடம் தென் மாவட்டங்கள் தான். தென் மாவட்டங்கள் நல்ல மழையை பெய்யும், நிச்சயமாக பெய்யும். ஏன்னா அவங்க மானாவாரி, அவங்கெல்லாம் வந்து மேட்டூர் தண்ணியெல்லாம் நம்பி இல்லை. நம்மளுக்கெல்லாம் எப்படியோ ஒரு குருவை இல்லாட்டினா சம்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி இந்த வாட்டி கிடச்சிருக்கு. அவங்க வந்து மானாவாரி விவசாயத்தை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. அவங்க குளம் குட்டையெல்லாம் நிரப்பி நீர்நிலைகளை நிரப்பி அவங்க வந்து அந்த விவசாயத்தை பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நான் சொல்ல வர விஷயம். அதனால் இன்றைக்கி 9, இன்றைக்கே கூட மழை இப்போ சென்னையில் பெஞ்சிட்ருக்கு. இன்னும் நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிடும் சாயங்காலம். அதுக்கப்புறம் விட்டு தான் பெய்யும். இந்த 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதியிலேருந்து தொடர் மழை 14, 15, 16, 17 சென்னை வரைக்கும். சென்னை எல்லாமே கடுமையான மழை. சென்னை வெள்ளத்தால் பாதிக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல மழை இருக்குது. பள்ளமெல்லாம் தண்ணி நிற்கும். அது ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ தான் நான் வர வேண்டியிருக்கு. யாரும் சில பேர் கூட கேட்பாங்க, என்ன வேடந்தாங்கல் பறவையா நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறீங்க. இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இதில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னுடைய சமூக கடமையில் இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.